இப்போ பார்க்க போகிறது மணத்தக்காளி குழம்பு செய்வது எப்படி. மணத்தக்காளி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி, புளி கரைசல், கடலை பருப்பு, வெந்தயம், மிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய். குழம்புலாம் பண்ணும்போது நல்ல எண்ணெய் தான் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு. ஸோ நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சிறிதளவு கடுகு பொரியணும். வெந்தயத்தை போடுங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க. கடலைப்பருப்பு லேசாக செவக்கணும். மிளகாய் லைட்டாக வதக்குங்க. இப்போ இந்த மணத்தக்காளியை இதில் போடணும். மணத்தக்காளி லைட்டாக இது வதங்கணும். இந்த மணத்தக்காளி லேசாக வதங்கணும். வாவ், சூப்பர் வாசனை வருது. கறிவேப்பிலை மேலே போடுங்க. நல்ல சத்தான குழம்பு, மணத்தக்காளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு இந்த கறிவேப்பிலை லைட்டாக இதில் வதங்கணும். இப்போ நாம் இந்த கரைச்சி வச்சுக்கிற புளியை எடுத்துகிட்டு இதில் ஊற்றணும். மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்க்கணும். மஞ்சள் பொடி, புளி தண்ணிக்கு ஏற்ற காரப்பொடி போடணும். ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரப்பொடி பார்த்து சேர்க்கணும். எவ்வளோ காரத்தன்மை தேவையோ அதுக்கேற்றாப்புல போடணும். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், உப்பு கம்மியாக போட்டால் பிரச்சனை இல்லை, பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி போடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான, இதை அப்படி லைட்டாக கிளப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ ஒரு அருமையான சூப்பரான பாருங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குது: மணத்தக்காளி, சாம்பார் பொடியோட காரம், அண்ட் இந்த கருவேப்பிலையோட சத்து, ஓகே, புளிப்பு சுவை, உப்பு எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலவையை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. அப்படியே இந்த கலவை கொஞ்சம் முக்கால் பதம் கம்மியாயிடும். இந்த நீர், இந்த புளித்தண்ணி முக்கால் பதம் கம்மியாயிடும். அதாவது 1/4 பதம் கம்மியாகி 3/4 பதம் இருக்கிற மாதிரி. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா சுவையான அருமையான பாருங்கள் நல்லா இருக்கும் மணத்தக்காளி குழம்பு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வரும். செகண்டு, வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் போடுங்க, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் நீங்கள் இதை அப்படியே சிம்மில் வைங்க. 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வைங்க. இந்த புளி தண்ணி 3/4 பதம் ஆகிடும். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அருமையான மணத்தக்காளி குழம்பு ரெடி.